சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலகத்தில் 145 கோடி ரூபாய் செலவில் மாற்றியமைக்கப்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தனது 66வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று துவக்கி வைத்தார். வனத்துறை சார்பில் 49 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவில் 66 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை சென்னையில் உள்ள காவல்துறை தலைமை இயக்குநர் வளாகத்தில் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் நிதியில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 66 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை காணொலி காட்சி மூலம் ஜெயலலிதா திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும். முந்தைய திமுக ஆட்சியில் புதிய தலைமைச் செயலகம் மற்றும் சட்டசபை கூட்டத்துக்காக கட்டப்பட்ட இந்த வளாகம் தற்போது 145 கோடி ரூபாய் செலவில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளது. இத்துடன் 258 கோடி செலவில் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இரவு நேரங்களில் 3 ரூபாய்க்கு பருப்பு கடைசலுடன் 2 சப்பாத்திகள் விற்பனை திட்டத்தையும் அவர் துவக்கி வைத்தார். சென்னை கிண்டியில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 பகுதி 2 வெளியீட்டு விழா சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் நடப்பு ஆண்டுக்கான தொழில் வளர்ச்சிக் கொள்கையையும் 2023 தொலைநோக்கு திட்டத்தையும் அவர் வெளியிட்டார்.